அம்னோவின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான ஹிஷாமுடின் உசேனுக்காக செயல்படும் முகவர் என்று தம்மை கூறியதற்காக கட்சியின் சகாவான லோக்மான் நூர் அடாம் மீது வழக்கு தொடர அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலே திட்டமிட்டுள்ளார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினரான லோக்மான் தனது வழக்குக்காக காத்திருக்க வேண்டும் என்று அக்மால் தெரிவித்தார். ஒரு நிமிடத்திற்கும் மேலாக நீடித்த ஒரு வைரல் வீடியோவில் ஹிஷாமுடினை வருங்கால பிரதமராக நிலைநிறுத்த அக்மாலுக்கு ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருப்பதாக லோக்மான் தெரிவித்தார். மேலும் அக்மாலை H2Oவின் இளைஞர் தலைவர் என்றும் அவர் விவரித்தார். H2O என்பது தற்போது அம்னோவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஹிஷாமுடினின் புனைப்பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அக்மால் பரிசான் நேஷனலுக்கும் பக்காத்தான் ஹராப்பானுக்கும் இடையிலான உறவுகளை தடுக்க ஹிஷாமுடினின் முகவராக பணியாற்றி வருவதாகவும், ஹிஷாமுடின் அம்னோ பெரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் லோக்மான் கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் கட்சியின் ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளை மீறியதாக கூறி கட்சியின் ஒழுக்காற்று வாரியத்திடம் லோக்மான் மீது புகார் அளிக்க அம்னோ இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. லோக்மானின் குற்றச்சாட்டுகள் அவதூறானவை என்றும், கட்சி அடுத்த பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வரும் நேரத்தில் அம்னோ தலைமையை பிளவுபடுத்தும் நோக்கம் கொண்டவை என்றும் காப்பார் அம்னோ இளைஞர் பிரிவு தெரிவித்துள்ளது. லோக்மானின் கூற்றுகள் அடிமட்ட உறுப்பினர்களுக்கு அம்னோ உயர் தலைமையின் மீது நம்பிக்கை பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடும் என்றும், அவரை கட்சியில் இருந்து முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்றும் அந்த பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிலைப்பாட்டை மலேசிய சோசலிச கட்சியான PSM வரவேற்றுள்ளது. இது ஜனநாயக வெளிப்பாட்டிற்கான ஒரு முக்கியமான இடத்தை மீட்டெடுக்கிறது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வன் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று நோய்க்கு முன்னர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே உள்ள பகுதி வரலாற்று ரீதியாக கூட்டங்களுக்கான முக்கிய இடமாக இருந்ததாக அவர் கூறினார். பெரும்பாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கார்கள் கடந்து செல்லும் போது அவர்கள் பதாகைகளை பார்க்கும் வகையில் நடைபாதையில் நிற்க விரும்புவதாகவும், காவல்துறை இதை எளிதாக்க முடியும் என்றும் அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அமைதியான கூட்டங்கள் நடத்துவது தடை செய்யப்படாது என்று நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அன்வார் தெரிவித்ததாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபாட்சில் கூறினார். தாய்லாந்தின் நராத்திவாட்டில் உள்ள தக் பாய் நகரில் நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை தொடர்ந்து மிக தேவையில்லாத பட்சத்தில் தாய்லாந்துக்கு செல்லும் எந்த ஒரு திட்டத்தையும் மலேசியர்கள் ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுற்றுலா, கலை, கலாச்சாரம், பாரம்பரியத்திற்கான மாநில குழுவின் தலைவர் டத்தோ கமாலுடின் முகமட் இதனை தெரிவித்தார். தாய்லாந்தில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் புதியவை அல்ல என்றாலும் மலேசியர்கள் அங்கு பயண திட்டங்களை தாமதப்படுத்துவது நல்லது என்றும், குறிப்பாக வரவிருக்கும் விடுமுறை காலங்களில் மலேசியர்கள் அங்கு செல்ல திட்டமிட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தனிப்பட்ட பாதுகாப்பை அச்சுறுத்தும் சம்பவங்களை தவிர்க்க இந்த தடுப்பு நடவடிக்கை முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். கெடா மாநிலத்தில் வீடு ஒன்றில் வளர்க்கப்பட்ட கோழிகளையும் வாத்துகளையும் விழுங்க முயன்ற மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பிடித்தனர். நேற்று வெள்ளிக்கிழமை கம்போங் பாங்கோல் பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. 5 மீட்டர் நீளமுள்ள 40 கிலோ எடை உடைய மலைப்பாம்பு தங்களை நெருங்குவதை உணர்ந்த பறவைகள் சத்தம் போட்டுள்ளன. அவற்றின் எச்சரிக்கை ஒலியை கேட்டு அங்கு வந்த உரிமையாளர் உதவிக்காக தீயணைப்பு மீட்பு குழுவினரை அழைத்துள்ளார். உதவி வேண்டி தங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை 5:35 மணிக்கு அழைப்பு வந்ததாகவும் 6 அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் பாலிங் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் ஜுல்கைரி தஞ்சில் கூறினார். சீறிக் கொண்டிருந்த பாம்பை சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி 30 நிமிடங்கள் போராடி மீட்பு குழுவினர் மீட்டதாக அவர் கூறினார். பின்னர் வனவிலங்கு தேசிய பூங்கா துறையிடம் அந்த பாம்பு ஒப்படைக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். மலேசிய இந்திய உணவகங்களில் வேலை செய்ய 7500 அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும், ஆள் பற்றாக்குறையை தீர்க்க இந்த எண்ணிக்கை மிகவும் அவசியம் என்றும் மலேசிய இந்தியர் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் டத்தோ கோ சுரேஷ் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக தாங்கள் போராடி வருவதாகவும், இதற்கு முழுமையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று சங்கத்தின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் டத்தோ சுரேஷ் மேற்கண்டவாறு கூறினார். சில தினங்களுக்கு முன்பு உணவகம் உட்பட 10 துறைகளுக்கு அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள விண்ணப்பம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்திருந்தார்.
இந்த அறிவிப்பை பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்தியர் உணவக உரிமையாளர் சங்கம் பெரிதும் வரவேற்பதாக டத்தோ சுரேஷ் கூறினார். உள்துறை அமைச்சரின் அறிவிப்பு தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தாலும் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ளும் வழிமுறைகள், நடைமுறைகள் என்ன என்பது தங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சின் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னும் 2 வாரங்களில் இது தொடர்பாக நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். உணவகங்களில் வேலை செய்யும் அந்நிய தொழிலாளர்களின் வயது வரம்பு 45 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்பை 60ஆக உயர்த்த வேண்டும் என்று அரசாங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டார். உணவகங்களில் வேலை செய்யும் 45 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் நன்கு அனுபவம் பெற்றவர்கள். இவர்களால் சுவையான உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு சமைத்துக் கொடுக்க முடியும். எனவே அனுபவம் வாய்ந்த அந்நிய தொழிலாளர்களை தொடர்ந்து வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று டத்தோ சுரேஷ் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.